வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. அது சார்ந்த ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி கனகராஜ் அவர்கள் பேசுகிறார். அதாவது கனகராஜின் தம்பி சகோதரர் தனபாலுக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிட்ருக்கிறாரு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜரின் சகோதரர் தனபால் சமீப காலமாக அந்த வழக்கு தொடர்பாக பேட்டியளித்து வருகிறார். மேலும் அவர் பேட்டியளித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று, அதுவும் மட்டுமல்லாமல் தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க கோரியும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த மனுவில் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனபால் பொய்யான தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை குலைக்கும் நோக்கத்தில் தான் தனது அரசியல் எதிரிகளின் தூண்டுதலால் தனபால் இது போன்ற செயல்களை செய்து வருகிறார், பேட்டி அளித்து வருவதாகவும் மனுவில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டிருக்கிறாரு. கொடநாடு வழக்கில் சாட்சிகளை கலைத்ததாக கைது செய்யப்பட்ட தனபால் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஜாமீன் பெற்றுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த மனு நீதிபதி மஞ்சுளா முன் வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறதா தகவலானது வெளியே இருக்குது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.